Hi friends, this is your Nazir Bhai and you're watching me on Sultania Biryani and Caterers. இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை காட்ட போகிறேன். சரிங்களா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி பிரியாணி காட்டிகிட்டே இருக்கும். அதே நினச்சிக்காதீங்க தயவு செய்து. சரிங்களா? ஃபுட்டை பற்றியே காட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் நானும் ஃபுட்டு சாப்பிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஃபுட்டு உங்களையும் காட்டியிருக்கேன். சரிங்களா? திடீர்னு எனக்கு பல்லு என்னடா அது வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாம் பல்லும் ஏதோ ஒரு பல்லு வலிச்சா நான் டாக்டர்கிட்ட போகலாம், என்ன அது பிரச்சனை அப்படின்னு சொல்லி. எல்லா பல்லும் வலிக்கிற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி யோசனையில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஏதோ பல்லெல்லாம் விழுற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. விழுற மாதிரி ஃபீல், ஆனால் விழலை. சரிங்களா? விழுற மாதிரி ஒரு ஃபீலு. அதுக்கே நான் பயந்துட்டேன். நிறைய பேருக்கு தலையில் முடி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு மொட்டை ஆயிடுவாங்க. அது மாதிரி ஆகிட போகிறோமோ, பொக்கை ஆகிட போகிறோமோ, தமிழ் சிரிக்கிறாங்க பாருங்க, பொக்கை ஆகிட போகிறோமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு கவலை உருவாயிடுச்சு மனசில். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். சரின்னு சொல்லிட்டு நம்ம தானா ஸ்ட்ரீட்டில் ஒரு டாக்டர் இருக்கார். அவர் சாந்தி ராம் கிளினிக். சரிங்களா? அவங்க ஃபாதர் காலத்துலேருந்து நான் அவர்கிட்ட போயிட்டுருக்கேன், பார்த்துட்ருக்கேன், காட்டிகிட்ருக்கேன். ஸோ நேரடியாக போனேன். சார் இந்த மாதிரி ஆகுது எல்லா விஷயம் சொன்ன பிறகு சிரித்து நத்திங் டு வரி, நீங்கள் கணேஷ், அவர் பேர் கணேஷ், எம்டிஎஸ், அவர் ப்ரொஃபஸராக கூட இருக்கார். அதனால் நத்திங் டு வரி. சரிங்களா? நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு பேஸ்ட் கொடுக்குறேன், அந்த பேஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அதே போதுமானது, நீங்கள் வேணால் சீக்கிரமாக குணமாயிருவீங்க, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னாரு. அதே மாதிரி அவர்கிட்ட நான் எப்போ போனாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த பல்லுக்கு எல்லாமே நான் பக்காவாக ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பேன். ஸோ அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. அதே மாதிரி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த தமிழ்நாட்டுடைய மக்கள் நிறைய பேருக்கு நம்ம ஜனங்களுக்கு காட்டணும். நம்ம மக்கள் இல்லையா, நான் பட்ட கஷ்டம் நீங்கள் படக்கூடாது இல்லையா. ஸோ ஆகையில் இந்த வீடியோ உங்களுக்காகவே நான் எடுக்கிறேன். ஸோ நான் எனக்கு கிடைச்ச அபூர்வமான ஒரு மருந்து என்னன்னு நான் பார்த்தா அது ஒரு பேஸ்ட்டு தான். ஸோ அந்த பேஸ்ட்டை பற்றி நான் காட்டுறேன். சரிங்களா? நம்ம இப்போ சில பேருக்கு பல்லு கூசும், சென்சிட்டிவ் டீத்ஸ்ன்னுவோம். சில பேருக்கு பல்லில் சைடில் இங்கேருந்தெல்லாம் ப்ளீடிங் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது பல்லு கொட்டுற மாதிரி ஃபீலு, எதனாச்சும் கடிச்சா வலிக்கிற மாதிரி, சுடு தண்ணி நம்ம எதனா சாப்பிட்டோனாக்கா அப்படியே பல்லு வலிக்கிற ஃபீலு, எதனாச்சும் கூலிங்காக எதனாச்சும் குடித்தோம், இல்லை ஐஸ்கிரீம் எதனா சாப்பிட்டோனாக்கா சல்லுன்னு ஆகும். இந்த மாதிரி 1008 ஃபீலிங்ஸு, பல்லு கொட்டுற ஃபீலிங்கு, பல்லு வலிக்கிற ஃபீலிங்கு, பல்லில் ப்ளீடிங் வர ஃபீலிங், எத்தனையோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரே ஒரு மெடிசன் தாங்க. சரிங்களா? அதுதான் இந்த பொக்கிஷமான மெடிசன். சரிங்களா? பாருங்கள், இதுதான் அது. இது பொக்கிஷமான மெடிசன். சரிங்களா? இதுடைய பேர் டூத் மின். சரிங்களா? எல்லாமே நான் டோட்டல் டீட்டெயில் நான் காட்டுறேன். இந்த டூத் பேஸ்ட் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பொக்கிஷமான ஒரு டூத் பேஸ்ட்டுங்க, டூத் மின். சரிங்களா? அபாட்டுடைய கம்பெனி, இது கம்பெனி பேர் அபாட்டு, எழுதி கொடுத்தாரு. இது டெய்லி ப்ரஷ் பண்ணுறம்போது நான் இதுக்கு முன்னாடி க்ளோஸ்அப்பு, கோல்கேட்டு, டாபர் லால் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரிங்களா? நிறைய பேர் மக்கள் இப்போது அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யூஸ் பண்ணுங்கள். இப்போ சின்ன வயசில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். கொஞ்சம் நம்ம ஒரு 30க்கு இல்லை 40க்கு மேலே ஆகிட்டோன்னு சொன்னால் இனாமல்லாம் எல்லாமே தேஞ்சிக்கினே வருது. அந்த இனாமல் தே என்ன ஆகுதுனாக்கா இந்த பிரச்சனைகள்லாம் உருவாகுதுங்க. இப்போ அந்த இனாமல் எப்படி நம்ம தேயுதுன்னு சொன்னால், டெய்லி நல்லா போட்டு நம்ம ப்ரஷ் பண்ணுறோம். அந்த மாதிரி அதே சமயத்தில் பல்ல நிறைய யூஸ் ஆகுது இல்லையா, அது சாப்பிட்றோம், இது சாப்பிட்றோம், அதனால் இனாமல் தேஞ்சு போகுதுங்க. அந்த இனாமல் தேய தான் இந்த வலிகள், இந்த கொட்டுற மாதிரி ஃபீலோ, இல்லை ரத்தம் வர மாதிரி, இந்த கேவிட்டிஸு, இந்த டிகே உங்களுக்கு விடாது. சொத்த பல் உருவாயிடுச்சுனாலே, இந்த கேவிட்டிஸ் வந்தாலே பிரச்சனை தான் வாழ்க்கையில். அதை ஃபில் பண்ணணும், அதை ரூட் கெனல் பண்ணணும், இல்லைன்னா கேப் போடணும், இல்லைன்னா அந்த பல்லே தூக்கி பிடுங்கி போட்டுடணும். இந்த மாதிரி அப்புறம் நம்ம பொக்கே ஆயிடுவோம். சரிங்களா? ஒரு பல்லாக கட்டிகிட்டு இருந்தோம்னா பொக்கேன்னு சொன்னாலே நம்ம பாப்பாவுக்கு, ஏன்னு சொன்னாக்கா நம்ம பாப்பாவுக்கும் நிறைய கேவிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த பேஸ்ட் உங்களுக்கு ஆன்டி கேவிட்டிங்க, ஆன்டி டிகே. இந்த பேஸ்ட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, யுனீக் ஆன்டி டிகே டூத் க்ரீம்ன்றாங்க. சரிங்களா? அதே சமயத்தில் ஆன்டி கேவிட்டி டெக்னாலஜி இருக்குது இதில். 400x ஃபாஸ்டரு ரிமைனரைசேஷன் ஆக்ஷன் இதில் இருக்குன்றாங்க. சரிங்களா? அது நம்ம என்னென்னன்றது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வாங்க. பாக்டீரியா இன் யுவர் மவுத் இன்க்ரீஸ் டியூரிங் ஃபஸ்ட் 20 minutes ஆஃப்டர் ஹேவிங் ஃபுட்டுன்றாங்க. அதே சமயத்தில் பாக்டீரியா மேக் ஆசிட் விச் ஈட் away the hard mineral layers of the toothன்றாங்க. decay
when the acid causes more damage then the tooth can repair அப்படின்றாங்க. சரிங்களா, வாங்க இது என்னன்ற போது நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஆகையில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து நான் வந்து எல்லாம் வயசானவங்களுக்கு, மிடில் ஏஜ்க்கு, ஓல்ட் ஏஜ்க்கு மட்டும் காட்டல. இப்போ உங்கள் வீட்டில் வந்து நிறைய வந்து வயசானவங்களும் இருப்பாங்க. இந்த டூத் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கே தெரியாது என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நமக்கு வயசாயிடுச்சு அப்படின்ற ஃபீலிங்கில் இதெல்லாம் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்கள் அம்மாக்கோ உங்கள் அப்பாக்கோ வயசானவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது, முன்னோர்களுக்கு. அவங்களுக்குலாம் இந்த டூத் பேஸ்ட் தயவுசெய்து வாங்கி கொடுங்க, யூஸ் பண்ணட்டும். எனக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணது தான். டாக்டர்கிட்ட போய் நான் கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. ஏதோ நான் வந்து சொன்னேன்றதெல்லாம் கிடையாது. ஒரு எம்டிஎஸ் எனக்கு இது வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணார். சரிங்களா, அதனால தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார், நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அங்கே போனேன். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணாமலே ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்களும் திருப்தியாக இருப்பீங்க. திருப்தி ஆகுனீங்கன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் பார்க்குறேன். சரிங்களா வியூவர்ஸ், அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் வந்து வயசானவங்க வந்து மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. சின்ன வயசு பசங்க முதல்ல நல்லா, இப்போ நாங்கள்லாம் வந்து நல்லா வந்து தேய்ச்சி எல்லாம் வீணாயிட்ட பிறகு, பல்லெல்லாம் இனாமெல்லாம் வந்து வீணாகி டேமேஜ் ஆன பிறகு தான் இந்த டூத் பேஸ்ட் நான் வந்து ஃபீல் ஆன பிறகு நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நீங்கள் முன்கொண்டே ஒரு சின்ன வயசோ இருக்கிறீங்க, எங்கேஜு, சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கிற போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இனாமல் டேமேஜ் ஆகாது. உங்களுக்கு கடைசி காலத்துலேயும் இந்த ஃபீலிங்லாம் வர வாய்ப்பே கிடைக்காது. இந்த பல் கொட்டுறது, இதாகிறது, டிகே ஆகுறது, கேவிட்டிஸ் ஆகுறது, இதெல்லாம் பிரச்சனைகளே வராது. ஆக நீங்கள் இப்போவே இந்த ஆரம்பிச்சிருங்க. இதோடைய விலை வந்து 300 ரூபா, 325 ரூபா இருக்குது. ஸோ பிரச்சனை கிடையாது. நம்ம 150 ரூபா 200 ரூபா டூத் பேஸ்ட் வாங்குறது இன்னொரு மேல் கொண்டு ஒரு 100 ரூபா போட்டு இது வாங்கிக்கோங்க. சரிங்களா, இப்போ வாங்க, நம்ம பாப்பாவுக்கும் வந்து இந்த பிரச்சனை இருக்குது. டிகே வாயை மூடிட்டாங்க, டே காட்ட மாட்டேன்றாங்க, டே திக்காமா பாப்பா, அப்படிலாம் சொல்லக்கூடாது பாப்பா. ஆனா பாப்பா காட்டுங்க பாப்பா, என்ன பாப்பா இது பார்த்தீங்களா? யூ ஹெல்ப், கம் ஹியர் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சொத்தே பல்லு சொத்தே திக்கா தா ஈ கரோ ஈ கரு. இங்கே பாருங்க, சாப்பிட்டு நம்ம பல்ல நம்ம வீணாக்கிக்கிறது. நம்ம பாப்பாவோ நம்ம சாக்லேட்ஸு, ஐஸ்கிரீம்ஸு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பல்ல வீணாக்கிட்டாங்க. ஸோ வந்து இவங்களுக்கும் இது வந்து தேவையான ஒரு பேஸ்ட்டு தான். இவங்களுக்கு பேபியில் இதே மாதிரி இருக்கான்றது நான் டாக்டர்கிட்ட கேட்கல. கேட்ட பிறகு அவங்களுக்கு நம்ம இந்த பல்லுக்காக திகா ஈக்கறோம். வெரி குட், ஓகே, சரிங்களா. பாருங்கள், அபாட் கம்பெனி, இது நல்ல பெரிய கம்பெனி தான். வந்து இந்த டாக்டர் வந்து நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இந்த டூத் பேஸ்ட்டு இதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, இப்போது இதில் வந்து என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். டெய்லி டூத் டிகேன்றாங்க. சரிங்களா, பாருங்கள், இதோடைய ப்ரைஸ் வந்து நம்ம பார்த்தீங்களா 322 தான் அது ப்ரைஸ், கம்மி தான். ஸோ வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 70 கிராம் உடைய பேஸ்ட் இது. நல்லா சந்தோஷமாகிட்டேன் நான் யூஸ் பண்ண பிறகு, ஒரே ஹாப்பி ஆகிட்டேன் நான் இதை யூஸ் பண்ணி. எல்லாம் இப்போ வந்து பல்லு கொட்டுற மாதிரியும் ஃபீல் ஆகல, பயம் இல்லாமல் போச்சு, நிம்மதியாக இருக்கேன். எல்லாமே கடிச்சு நல்லா சாப்பிட்றேன். ஏன்னா நம்ம ஃபீல்டில் வந்து நல்லி எலும்பு, சாப்ஸு, மார்கண்டம் நிறைய வருது இல்லையா. சிக்கன், மட்டன்லாம் சும்மா தாறுமாறாக நம்ம சாப்பிடணும், சும்மா கட்டணும். அதனால் வந்து நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்து இருக்கிறோம் வேறு, அப்பப்போ வேறு நமக்கு சாப்பிட்ற வாய்ப்பு வேறு கிடைக்குது. ஸோ வந்து நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கணும். அதுக்காக வந்து நம்ம பல்லெல்லாம் வந்து பக்காவாக வச்சுக்கணும். ஸோ இதை சாப்பிட்டு நீங்கள் இந்த இது வந்து பல்லை வந்து நீங்கள் வந்து பக்காவாக வந்து வச்சுக்கணுன்னா இதை டெய்லி அப்ளை பண்ணி நீங்கள் பல்லை பக்காவாக வச்சுக்கோங்க. பாருங்கள், 400x ஃபாஸ்டராக. சரிங்களா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்பு நம்ம ஹெல்த்து ரொம்ப முக்கியமானது இல்லையா. நம்ம ஹெல்த்தெல்லாம் நல்ல பக்காவாக நம்ம பார்த்துட்டா தானே சாப்பாடே கரெக்டாக சாப்பிட முடியும். அப்போ தானே அது வந்து டைஜஸ்ட் ஆகும். சரிங்களா, இப்போ ஜீரணம் பண்ணணுன்னா பல் இருக்கணும். பல் இருந்தால் தானே நசுக்கி சாப்பிட்றதுக்கு அந்த சாப்பாடெலாம். ஸோ பல் ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா, ஆகையில் இந்த பல்லுக்காக இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இது வந்து அபாட்டுடைய வந்து பக்கா வந்து டூத் பேஸ்ட் இது. சரிங்களா, இது வந்து டூத்மின், இதோடைய பேர் வந்து டூத்மின், அபாட் கம்பெனி. ஆனால் இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி ரொம்ப வந்து திருப்திப்பட்டேன். ஆகையில் உங்களுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்காக நான் காட்டுறேன், அவ்வளோதாங்க.
வேறு எதுவுமே கிடையாது. இவங்க மூலமாக எனக்கு 10 பைசா கூட கிடச்சது கிடையாது. ஈவந்தோ நல்லா இருக்குது, ஒரு பொருள் நல்லா இருக்கா, நல்லா இருந்தால் நம்ம எல்லாருக்கும் 4 பேருக்கு சொல்லணும். அதுதான் ரிவார்ட்ஸ். சரிங்களா? அந்த ரிவார்ட்ஸ் சம்பாதிக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலகத்தில் வந்து ரிவார்ட்ஸ் சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செயலுங்க. சரிங்க. சுல்தானியா பாய்க்கு வந்து நிறைய வந்து அபார்ட் கம்பெனிக்காரங்க கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க ஸ்பான்சர் வீடியோ போல் இருக்குது அப்படின்னு. சுல்தானியா பாய்க்கு 10 பைசா கூட இதில் வரல. சரிங்களா? உங்களுடைய வந்து பல்லெல்லாம் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா சாப்பிடணும். நம்மக்கிட்ட வாங்கி வாங்கி சுல்தானியா பிரியாணி, நிறைய சுல்தானியா பிரியாணி நீங்கள் சாப்பிட்ணும், நீங்கள் நல்லா இருக்கணும். அதே ஒரு நோக்கம்தான் எனக்கு, வேறு எதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா? நல்ல பக்காவாக வந்து இருக்குது இந்த பேஸ்ட்டு. சரி, சாப்பிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணுமா? பேஸ்ட் பண்ணி சாப்பிட்டா சாப்பாட்லேயே இருக்க பாருங்கண்ணா. இதே நமக்கு வந்து தொழில் இல்லையா? ஸோ அதை மறக்க மாட்டேன்ற, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கன்ற. ஸோ பேஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா வந்து பக்காவாக உங்கள் டீத்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? நானே மறந்துடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செட்டப்லாம் நம்ம எப்படி வீடியோ எடுக்கிற போது முதலே வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது பாருங்கள். பார்த்து நம்ம வீடியோ இந்த மாதிரிலாம் எடுக்கிறோம். சரிங்களா? எல்லாமே வந்து நமக்கு ஃபுல் செட்டப் தான் இருக்குது வீடியோஸு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம